விஷயங்கள பார்க்கணும். அதாவது இத எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அது வந்து ஆமா. ட்ரம்போட கோஷமாவே முன்னாடி இருந்து இருக்கு. இது என்னன்னா, ஏறக்குறைய அதிதீவிர வலதுசாரிகள் பூராமே, அந்த நாட்டுல பொருளாதார ரீதியா அவங்க எப்பயெல்லாம் தோல்வி அடையறாங்க, இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனைய சந்திக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து வந்து ஒரு இனவாதம் அல்லது ஒரு எப்படி சொல்றது? ஒரு நிறம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பிரிவினைய உண்டாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோஷம். அதனாலதான் மேக் ம். அமெரிக்கா கிரேட் அகைன். நம்ம தான் உலகத்திலேயே மிக சிறந்தவங்க. நம்ம தான் முதன்மையா வரணும். அப்படின்னு ஒரு இன வெறிய தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு அங்க நடக்குது. அந்த கோஷத்தான் முன்வைக்கிறாங்க. சரி ம். அப்படியே இந்தியர்கள பூரா வெளியில அனுப்பிட்டு, அமெரிக்கா இருக்கிறவங்கள பூரா போட முடியும்னா, அப்படி போட முடியாது. அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும். ஏன் வரும் அப்படின்னா, நீங்க இந்திய தொழிலாளர்களுக்கு குடுத்த சம்பளத்த விட, ஒரு 36% சம்பளம் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள பயன்படுத்துனீங்கன்னா, நீங்க குடுக்க வேண்டியிருக்கும் நம்பர் 1. நம்பர் 2 இந்தியர்கள் அதிகமான நேரங்கள் வேலை பார்ப்பாங்க. அவங்க அப்படியெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா, அந்த உழைப்பு சுரண்டல்ங்கிறது குறையும். அப்படி குறையல அவங்களுக்கான லாபத்தோட அளவு குறையும். எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமுமே அதிகமா லாபம் கிடைக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதுல லாபம் குறையறத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா, இப்ப எல்லா பேருமே அப்படி வந்து அமெரிக்கர்கள உடனடியா பணியமர்த்த முடியுமானா முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பணியமர்த்துறது மட்டும் இல்ல. இந்தியாவா, அமெரிக்காரங்க மட்டும் இல்ல. அந்த தொழில்நுட்பத்த தெரிஞ்ச திறமையானவர்கள் அங்க இருந்தாங்கன்னா, ஏன் இந்தியர்கள எடுத்திருக்க போறாங்க? இப்ப இல்லைங்கிறது தான் பிரச்சனை. நீங்க அங்கேயே இன்னொன்னு இருக்கு. அமெரிக்கால நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சுட்டு, இல்லாட்டி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்ச பட்டதாரிகள் வேலையின்மை விகிதங்கிறது வந்து ஏறக்குறைய 6.1% 7.5% இந்த காலத்துல உயர்ந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லா நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா வேலை இல்லாம ஏன் இருக்காங்க? இங்க இருந்து ஏன் அவங்க போறாங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் பூராமே கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் பூராமே இங்க இருந்து பூராமே அங்க போய் தான் வேலை பார்க்குறாங்கலாம் கிடையாது. அங்க இருக்கவங்களும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தலைமை பொறுப்பா இருக்கட்டும், முக்கியமான ஆராய்ச்சிகளுக்காக இருக்கட்டும், முக்கியமான செயல் திட்டங்கள செயல்படுத்துற இடத்துல கூட, இன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் கற்றறிந்த அமெரிக்கர்கள் அங்க போதுமான அளவுக்கு இல்லைங்கிறது தான் அதோட அர்த்தம்.